தரம் 9 தமிழ் மொழியும் இலக்கியமும் பாடத்தின் ஊடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பார்ந்த மாணவர்களே, இன்றைய பாடம் கட்டுரை தொடர்பான ஒரு உரைநடை இலக்கியம் தொடர்பான ஒரு பாடமாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், கட்டுரை தொடர்பாக எங்களுக்கு ஏற்கனவே ஒரு சிறந்த அறிமுகம் இருக்கிறது. கட்டுரை என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியும். யாதேனும் ஒரு விடயம் தொடர்பாக கட்டி உரைத்தல் கட்டுரை என்று சொல்லுவோம். கட்டுக்கட்டாக நாங்கள் ஒரு விடயத்தை கட்டி உரைப்போம். ஒரு கட்டுரையுடைய சட்டகம் முக்கியமானது. ஒரு கட்டுரை எழுதுவதற்கு முதலில் நாங்கள் அதை திட்டமிட்டு ஒரு சட்டகம் போல எழுதுவோம். அந்த சட்டகத்தில் நிச்சயமாக கட்டுரையுடைய தலைப்பு இடம்பெறும். அதே போன்று கட்டுரையுடைய உள்ளடக்கமாக இருக்கின்ற விடயத்தின் முதலாவது அறிமுகம் ஒன்று கொடுப்போம். அதை அறிமுகம் அல்லது முகவுரை என்று சொல்லுவோம். அதே போல கட்டுரையில் இடம்பெறுகின்ற உள்ளடக்கம் உடல் பகுதியில் பெரும்பான்மையாக பேசப்படும், உதாரணங்களோடு பேசப்படும். கட்டுரையில் ஒரு முடிவு பகுதி இடம்பெறும். இது ஒரு கட்டுரையுடைய பொதுவான ஒரு சட்டகமாக இருக்கிறது. அப்ப யாதேனும் ஒரு கட்டுரை நாங்கள் எழுதுகின்ற பொழுது ஒரு சட்டகத்தை பின்பற்றி ஒரு ஒழுங்குமுறையில் எழுதுவது வழக்கம். அப்படியான ஒரு கட்டுரை ஒன்றை நாங்கள் இன்று பார்க்க போகின்றோம். இந்த கட்டுரையுடைய தலைப்பு தோற்றுப்பார். ஒரு கட்டுரையுடைய தலைப்பே ஒரு கட்டுரை ஆசிரியர் அந்த வாசகர்களோடு பேசுவதை போல அமைந்திருக்கிறது. தோற்றுப்பார், தோற்றுத்தான் பார் அப்படி என்று சொல்வதாக இருக்கிறது. இந்த கட்டுரையுடைய சாராம்சம், இதில் இடம்பெறுகின்ற விடயம், இதனுடைய மொழிநடை பற்றி நாங்கள் பார்க்கலாம். ஒரு சிறிய கட்டுரையாக இருக்கிறது. ஆகவே மிக கஷ்டமான ஒரு பகுதி இல்லை, உரைநடை பகுதியாக இருப்பதால் நாங்கள் வாசித்து விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எனினும் பல மாணவர்கள் இந்த கட்டுரைகளை வாசித்திருப்பீர்கள். வாசிக்காத மாணவர்கள் தயவு செய்து இந்த பாடத்தை கேட்ட பின்பாவது வாசித்து பாருங்கள். மிக முக்கியமான விடயங்களை குறிப்பெடுத்துக் கொள்ளலாம். உங்கள் பாட புத்தகத்தில் அந்த ஒவ்வொரு பந்தியிலும் இடம்பெறுகின்ற விடயங்களை ஒரு பென்சிலால் நீங்கள் அண்டர்லைன் பண்ணி கொள்கின்ற பொழுது, தேவையான பொழுது பிறகு அழித்துக் கொள்ளலாம். அந்த ஒவ்வொரு பந்தியிலும் சொல்லப்படுகின்ற மிக பிரதானமான விடயங்களை நாங்கள் தொகுத்து சொல்லுகின்ற பொழுது மிக சுருக்கமான சாரத்தை நாங்கள் பெற்றுக் கொள்ளலாம். உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு கட்டுரையும் ஒரு மைய கருத்தை வைத்துதான் எழுத, ஏதாவது முக்கியமான பிரதான கருத்து அல்லது மைய கருத்து அந்த கட்டுரையில் இடம்பெறுவது வழக்கம். அந்த வகையில் இன்று தரம் 9 தமிழ் மொழி இலக்கியமும் பாட புத்தகத்தில் 17வது பாடமாக இடம்பெற்றிருக்கின்ற இந்த தோற்றுப்பார் கட்டுரை இடம்பெற்றிருக்கிறது. இந்த கட்டுரையுடைய மிக சுருக்கமான சாரத்தை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், தோல்விகளே வெற்றியின் முதற்படிகள் என்று சொல்லுவதாக அமைந்திருக்கிறது. அன்பார்ந்த மாணவர்களே, உங்களுக்கு தெரியும், நாம் வாழ்க்கையில் பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்கின்றோம். ஒரு பரீட்சை எழுதுவது ஒரு முயற்சி, அல்லது யாதேனும் ஒரு விடயத்தை கண்டுபிடிப்பது ஒரு முயற்சி, ஏதாவது ஒரு விடயத்தை செயற்திட்டத்தை ஆரம்பிப்பது ஒரு முயற்சி. முயற்சி திருவினையாக்கும் என்று சொல்வார்கள். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என்றெல்லாம் பல மொழிகள் இருக்கிறது. நாங்கள் ஒரு முயற்சியை மேற்கொள்ளுகின்ற பொழுது நாங்கள் முன்னெடுக்கின்ற முயற்சிகள் அனைத்துமே வெற்றிகரமாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. மாறாக தோல்விகளையும் தழுவ வேண்டிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன. ஆகவே எல்லா சந்தர்ப்பங்களில் நாம் வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியாது. அதே போன்று எல்லா சந்தர்ப்பங்களிலும் நாங்கள் தோல்வியை தழுவிக்கொள்ளவும் முடியாது. வெற்றியும் தோல்வியும் சக்கரங்களைப் போல, அல்லது 2 நாணயங்களின் 2 பக்கங்களைப் போல, நாணயம் ஒன்றின் 2 பக்கங்களைப் போல மாறி மாறி வரக்கூடியது. வெற்றிகளை பெற்று நாங்கள் சந்தோஷப்படுகின்றோம். வெற்றிகள் பெற்றுக்கொள்வதற்கு என்று சொல்வார்கள், தோல்விகள் கற்றுக்கொள்வதற்கு என்று சொல்வார்கள். தோல்விகள் இல்லாமல் வெற்றிகள் இல்லை. நீங்கள் நிறைய சினிமா பாடல்களை கூட கேட்டிருப்பீர்கள். தோல்வியை கண்டு நாங்கள் துவல தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை என்று நிறைய விடயங்களை நாங்கள் இலக்கியங்கள் வாயிலாக பார்க்கின்றோம். அந்த வகையில் சிலர் வெற்றிகளை மட்டுமே தங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எண்ணிருப்பவர்களுக்கு இந்த கட்டுரை மிக முக்கியமான ஒரு ஊந்து சக்தியாக அமைந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் எதிலுமே தோல்வி அடைந்து விரக்தி அடைந்தவர்கள் இந்த கட்டுரை வாசிக்கின்ற பொழுது ஒரு பிரக்ஞை பூர்வமான ஒரு சக்தி பிறக்கிறது என்பதை நாங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். இந்த பாடம் உண்மையிலே தரம் 9 மாணவர்களாகிய உங்களது வயசுக்கு ஏற்ற ஒரு பாடமாக காணப்படுகிறது. குறிப்பாக இந்த வயதில் ஏற்படுகின்ற மிக முக்கியமான எண்ணங்கள் வெற்றியின் நிமித்தமே காணப்படும். நீங்கள் இருப்பது கட்டளமை பருவம், ஒரு முன் கட்டளமை பருவத்தில் இருக்கிறீர்கள். இந்த கட்டளமை பருவத்தில் அந்த டீனேஜில் ஏற்படுகின்ற எல்லா முயற்சிகளுமே வெற்றியாக அமைய வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள். அது பிழை இல்லை. அந்த எதிர்பார்ப்பு மிக முக்கியமானது. இருந்தாலும் கூட வெற்றிகள் கிடைக்கின்ற பொழுது அவற்றை ஏற்றுக்கொண்டு சந்தோஷப்படுவதை போல தோல்விகள் கிடைக்கின்ற பொழுதும் அதிலிருந்து பெறுகின்ற படிப்பினைகளை நாங்கள் கற்றுக்கொண்டு அதை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு ஒரு அனுபவமாக எடுத்துக்கொண்டு தொடர்ந்து முயற்சிக்க வேண்டும், முன்னேற வேண்டும், முன்னோக்கி செல்ல வேண்டும் என்பதை இந்த கட்டுரை எங்களுக்கு சொல்லி தருகிறது. அன்பார்ந்த மாணவர்களை, இந்த கட்டுரை ஆசிரியர் யார் என்று பாட புத்தகத்தில் குறிப்பிடப்படவில்லை. நினைக்கின்ற இந்த கட்டுரை யாதானும் ஒரு கட்டுரை தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்ட முழுமையான கட்டுரை அல்ல.
இது ஒரு கட்டுரையுடைய ஒரு பகுதியை உங்களுக்கு இணைத்திருக்கிறார்கள். எது எப்படியாயினும் இந்த கட்டுரையில் பல்வேறு மனதை வலுப்படுத்தக்கூடிய கருத்துக்கள், குறிப்பாக தோல்வியை ஏற்று எவ்வாறு அதில் கற்றுக்கொள்ளலாம், வெற்றியின் ரகசியங்கள் தோல்வி என்று சொல்லுவதாக உரமூட்டுவதாக இந்த கட்டுரை அமைந்திருக்கிறது. அன்பார்ந்த மாணவர்களே, நாங்கள் அடுத்து இந்த கட்டுரையை வாசித்து பார்க்கின்ற பொழுதும் இந்த கட்டுரையில் மிக முக்கியமாக சொல்லப்படுகின்ற பிரதான கருத்து, மைய கருத்து என்ன என்று பார்ப்போமானால், தோல்விகளை படிப்பினைகளாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் எந்த சந்தர்ப்பத்தில், எந்த வினாடியும், எந்த நிமிஷமும், எந்த ஒரு நிகழ்வின் போதும் தோல்விகள் ஏற்படுகின்ற பொழுதோ அவற்றை நாங்கள் ஒரு படிப்பினைகளாக பெற்றுக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து முயற்சித்தால் வெற்றிகளை பெற முடியும் என்ற ஒரு அழகான தாரக மந்திரம் ஒன்றை இந்த கட்டுரை ஆசிரியர் மைய கருத்தினூடாக பதிய வைக்கின்றார். அதற்கு பல்வேறு உதாரணங்களை அவர் சொல்லுகின்றார். குறிப்பாக தோல்விகளை வெற்றிகளாக மாற்றிய கதைகளை பற்றி அவர் பேசுகிறார். குறிப்பாக தமது வாழ்க்கையில் ஏற்பட்ட தோல்விகள் அனைத்தையுமே வெற்றிகளாக மாற்றி சாதகமான நேர்பாங்கான எண்ணமாக எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில் சாதித்தவர்களுடைய உதாரணங்களை அவர் குறிப்பிடுகிறார். அதன் முதல் எடுத்துக்காட்டாக நாங்கள் காந்திஜி, உங்களுக்கு தெரியும், காந்தி மகாத்மா, இந்தியாவுடைய தேசப்பிதா என்று போற்றப்படுகின்ற ஒருவர். அவருடைய வாழ்க்கை எடுத்து பார்ப்போம் என்றால், சத்திய சோதனை என்ற ஒரு நூலை அவருடைய வாழ்க்கை தொடர்பாக சுயசரிதை காணப்படுகிறது. அதை நீங்கள் வாசித்து பாருங்கள் இந்த விடுமுறை காலங்களில். உண்மையிலேயே வாழ்க்கையில் பல்வேறுபட்ட இன்னல்கள், கஷ்டங்களை அனுபவித்த காந்திஜி எப்படி வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த இடத்திற்கு வந்து அஹிம்சா வழி போராட்டத்தினூடாக நாட்டை, மக்களை நிர்வகித்தார் என்ற ஒரு விடயத்தை அழகாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் விஞ்ஞான துறையில் நீங்கள் கேள்விப்பட்ட மிக முக்கியமான ஒருவர் தாமஸ் ஆல்வா எடிசன் என்ற ஒருவர். மின்குமிழை கண்டுபிடித்தவர் யார் என்றால் இலகுவாக சொல்லிவிடுவீர்கள். எளிய முறையில் குமிழ் எரிய முக்கியமான ஒரு பொருள் டங்ஸ்டன். குமிழில் டங்ஸ்டன், அதாவது அந்த பரிசோதனை செய்வதற்கு அவர் பல கடுமையான பிரயத்தனங்களை எடுத்துக்கொண்டதாக இந்த கட்டுரையில் குறிப்பிட்டிருக்கிறார் கட்டுரை ஆசிரியர். குறிப்பாக 1000 முயற்சிகளுக்கு பின்னரே இந்த டாக்சிடன்களை பயன்படுத்தி இந்த எளிய முறையில் மின் குமிழ்களை கண்டுபிடித்தார் என்று சொல்லப்படுகிறது. அதே கட்டுரையில் சொல்லப்படுகிறது, ஒரு நண்பர் அவரிடம் கேட்டாராம், நீங்கள் 1000 முறை தோல்வியை சந்தித்திருக்கிறீர்களே, உங்களுக்கு இது கஷ்டமாக இல்லையா என்று. அவர் துணிவோடு, உறுதியோடு சொன்னார், நிச்சயமாக இல்லை. ஒவ்வொரு முறையும் நான் சோதனைகள் செய்து பார்க்கின்ற பொழுது, பரிசோதனை செய்து பார்க்கின்ற பொழுது, ஆய்வில் ஈடுபடுகின்ற பொழுது, ஒரு சோதனை எவ்வாறு செய்யக்கூடாது என்பதை நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். 999 முறைகள் நான் கற்றிருக்கிறேன், 1000வது முறை நான் வெற்றி பெற்றிருக்கிறேன் என்று சொன்னார். ஆகவே இந்த வாழ்க்கையுடைய வெற்றிக்கான ரகசியங்களை இப்படியான முன்னோர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் இருந்து நாங்கள் இளையவர்களாகிய நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. இளமை காலத்தில் பயிர் செய்கின்ற காலம். இந்த காலத்தில் நீங்கள் முழு முயற்சியோடு உங்களுடைய வாழ்க்கையின் வெற்றி படிகளை நோக்கி நீங்கள் போராட வேண்டும், அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த கட்டுரை வலியுறுத்தி சொல்கிறது. அந்த நேரத்தில் தோல்விகள் வந்தாலும் எதிர்பட்டாலும் அவற்றை நீங்கள் எதிர்கொண்டு வெற்றிகரமாக எதிர்கொள்ள வேண்டும், அதில் படிப்பினைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த கட்டுரை ஆசிரியர் சொல்லுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்பார்ந்த மாணவர்களை, இந்த கட்டுரை நீங்கள் வாசித்து போகின்ற பொழுது பல்வேறு துணை கருத்துக்களை பதிய செய்கின்றார் ஆசிரியர். குறிப்பாக நீங்கள் முதலாவது பந்தியில் நீங்கள் பார்த்தீர்களானால் அதன் மைய கருத்தை சொல்ல விளைகின்றார். வெற்றி எனும் முகவரியை அடைய பயன்படும் பாதையின் பெயர் தான் தோல்வி என்று சொல்லுகிறார். தோல்வி நம் வாழ்க்கையில் ஒரு அங்கம் என்று சொல்லுகின்றார். ஒரு வாழ்க்கையின் அங்கமே தோல்வி. அந்த அங்கத்தை நாங்கள் இணைத்துக் கொள்ளாமல் வாழ்க்கையை முழுமைப்படுத்த முடியாது. இந்த உலகத்தில் தோல்வியை சந்திக்காதவர்கள் எவருமே இல்லை. இன்னொரு விடயத்தை பதிவு செய்கிறார் பாருங்கள். தோல்வியை ஒவ்வொரு முறையும் ஒரு பாடத்தை நமக்கு கற்றுத்தருகிறது. தோல்விகள் ஒவ்வொரு முறையும் ஒரு பாடத்தை எங்களுக்கு கற்றுத்தருகிறது என்று முதலாவது பந்தியில் ஆசிரியர் குறிப்பிடுகிறார். செய்யும் எந்த ஒரு விஷயத்திலும் முழு வெற்றி இடம்பெற வேண்டுமானால் தோல்வியை நாம் சந்தித்தே தீர வேண்டும். தோல்வி ஒரு வாழ்க்கையின் நியதி என்று அழகாக பதிய வைக்கின்றார் ஆசிரியர். அது மட்டுமல்ல, தோல்வியை சந்திக்காமல் நான் சாதித்தேன் என்று கூறினால் அது உலகில் 8வது அதிசயம். அப்படி இருக்க முடியாது. ஒருவர் தோல்வியை சந்திக்காமல் ஒரு வாழ்க்கையில் சாதனை படைக்க முடியாது என்று சொல்லுகின்றார். ஆகவே இதன் மைய கருத்துக்களை பல்வேறு துணை கருத்துக்களூடாக பதிய வைக்கின்ற ஆசிரியர் ஒவ்வொரு பந்தியிலும் மிக அற்புதமாக தன்னுடைய ஒரு கருத்துக்களை பதிவு செய்கிறார். அன்பார்ந்த மாணவர்களை, இப்பொழுது நீங்கள் இந்த கட்டுரையில் ஒவ்வொரு பந்தியாக அமைதியாக வாசியுங்கள். மௌன வாசிப்பில் ஈடுபடுங்கள். 1க்கு 2, 3 தடவைகள் வாசியுங்கள். வாசிக்கின்ற பொழுது முக்கியமான
அந்த பாயிண்ட்ஸ்களை, முக்கியமான குறிப்புகளை நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக் கொள்ளுகின்ற பொழுது நீங்கள் அதிலிருந்து பல்வேறு துணை கருத்துக்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஒவ்வொரு பந்தியிலும் சொல்லப்படுகின்ற சாரம், சுருக்கம் என்ன என்று நீங்கள் பார்க்கின்ற பொழுதோ ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை மனதில் பதிய செய்வதற்கு ஒரு பந்தி அமைப்பில் அந்த கருத்தை விரித்து சொல்லி இருக்கின்றார் ஆசிரியர். அந்த வகையில் 2வது பந்தியில் அவர் சொல்லுகின்றார், வாழ்வில் தோற்காமல் தோல்வியடையாமல் சாதனை படைத்தவர்கள் உலகில் எவருமே இல்லை என்று அவர்கள் சொல்லுகின்றார். அது மட்டுமல்ல, தொடர்ந்து அவர் அடுத்த பந்தியில் பேசுகின்ற பொழுது ஆசிரியர் தோல்விகளை துச்சமாக மதிப்பவன் ஜெயிக்கின்றான் என்று சொல்லுகின்றார். வாழ்க்கையில் ஜெயிக்கின்றவன் தோல்விகளை துச்சமாக மதிப்பவன். இன்று வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களை நீங்கள் சந்தித்து பார்த்தீர்களானால் அவர்களுடைய வாழ்க்கையின் ஆரம்பம் தோல்வியில் தான் ஆரம்பித்திருக்கிறது என்று அற்புதமாக சொல்லுகின்ற ஆசிரியருடைய இந்த விடயங்கள் காணப்படுகிறது. அன்பார்ந்த மாணவர்களே, இந்த பாடத்தை நீங்கள் வாசித்து கொண்டு போகின்ற பொழுது உங்களுக்கு இன்னும் பல்வேறு அர்த்தங்கள் தெரியும். இது சில உதாரணங்களை சொல்லுகின்றார். 5வது பந்தியை நீங்கள் பாருங்கள். 5வது பந்தியில் உதாரணம் ஒன்றை குறிப்பிடுகின்றார். தோற்றுவிட்டோமே என்று கவலைப்பட்டு மனதை தளர விடாதீர்கள், வருத்தப்பட்டு சோர்ந்து போய் உட்கார்ந்து விடாதீர்கள். விடுதலை போரில் காந்திஜி சந்திக்காத தோல்விகளா அவமானங்களா? அவர் மன உறுதியோடு அனைத்தையும் எதிர்கொண்டார். நாம் அவரை தேசப்பிதா என்று அழைக்கின்றோம். இந்த பந்தியிலே மகாத்மா காந்தி தொடர்பாக ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டுகின்றார். வாழ்க்கையில் தோல்விகளை சகித்து வாழ்க்கையில் வெற்றி ஈட்டிய ஒரு மகானை பற்றி இங்கே குறிப்பிடுகின்றார். ஆகவே இந்த கட்டுரையில் ஒரு உதாரணத்தை அழகான முறையில் சுட்டி காட்டுகின்றார் ஆசிரியர். 6வது பந்தியில் பாருங்கள், பெற்றோர்களுக்கான ஒரு குறிப்பு அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது வாழ்க்கையில் இன்று நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு, எங்களுடைய குழந்தைகளுக்கு பல்வேறு சௌகரியங்களை, வசதிகளை, வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கின்றோம். ஆனால் ஒரு பெற்றோராய் ஒரு பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல விடயத்தை எடுத்துக் கொடுக்க முடியும் என்றால் அதுவே வெற்றி. குறிப்பாக தோல்விகளை எடுத்துரைத்தல், தோல்விகளுடைய பாடங்களை பற்றி பிள்ளைகளுக்கு பாடம் புகட்டுதல், வாழ்க்கைக்கு அதை பயிற்றுவித்தல் பெற்றோர்களுடைய மிக முக்கியமான பங்கு என்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார். இங்கே பெற்றோர்களுக்கான பங்கு, பெற்றோர்களுக்கான கடமை இங்கே போதிக்கப்படுகிறது இந்த கட்டுரை. அதாவது பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு தோல்விகளை எவ்வாறு ஏற்றுக்கொள்வது, தோல்விகளிடமிருந்து நாங்கள் எவ்வாறு பாடங்களை கற்றுக்கொள்வது, தோல்விகளை எவ்வாறு நாங்கள் சகித்துக் கொள்வது என்ற விடயத்தை கற்பித்தால் மட்டுமே நாங்கள் பிள்ளைகளை ஒரு சரியான வெற்றி பாதையில் வளர்த்திருக்க முடியும் என்று அங்கே பெற்றோர்களுக்கு ஒரு அறிவுரை கூறுவதாக இந்த பந்தி அமைக்கப்பட்டிருக்கிறது. உண்மையில் இன்றைக்கு பாருங்கள், பல்வேறு மாணவர்கள் தோல்விகளை ஏற்றுக்கொள்வதற்கு தயாரில்லை. தோல்விகளை அவர்களுக்கு தாங்க முடியாமல் இருக்கிறது. இதனால் தான் சின்ன சின்ன விடயங்களுக்கெல்லாம் அவர்கள் உணர்ச்சி வசப்படுகிறார்கள், அல்லது எதிர் நீச்சல் போட முடியாமல் தத்தளிக்கிறார்கள், சவால்களை எதிர்கொள்ள பயப்படுகிறார்கள். இதெல்லாம் ஒரு ஆளுமையான ஒரு பிள்ளைகளுடைய பண்புகள் அல்ல. ஆகவே நாங்கள் தோல்விகளை கண்டு துவலக்கூடாது. வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு தோல்விகளையும் அவமானங்களையும் எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று அதை பாடமாக அமைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு சினிமா பாடல் சொல்லுகிறது, உளி தாங்கும் கற்கள் தானே மண் மீது சிலையாகும். இந்த கற்கள் அடிபடுகின்றோமே என்று உளியுடைய அடிகளை தாங்குகின்ற கற்கள் தான் மண் மீது சிலையாக அழகாக மிளிர்கின்றது. ஆகவே வலி தாங்கும் உள்ளம்தான் நிலையான சுகம் காணும். அந்த வலி தோல்வியில் கூட ஏற்படலாம். ஆகவே இந்த தோல்விகளை நாங்கள் துச்சமாக மதிக்க வேண்டும் என்று கட்டுரை ஆசிரியர் அழகாக பதிய செய்வதை நாங்கள் பார்க்கின்றோம். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு கண்டுபிடிப்புக்கு பின்னாலும் தோல்விகள் ஒளிந்திருக்கின்றன என்ற ஒரு செய்தியை தாமஸ் ஆல்வா எடிசன் என்ற ஒரு விஞ்ஞானி, ஒரு சயின்டிஸ்ட், அதாவது மின்குமிழில் ஒளிரச் செய்த இளையங்களூடாக ஒளிரச் செய்த அந்த மின்குமிழை கண்டுபிடித்த அந்த விஞ்ஞானியுடைய வாழ்க்கை பாடத்தை எங்களுடைய வாழ்க்கைக்கான படிப்பினையாக தருகின்றார் ஆசிரியர். இறுதியாக அவர் அந்த கட்டுரையில் சொல்லுகின்றார், தோற்று பாருங்கள், அது வெற்றியின் ரகசியத்தை உணர்வீர்கள் என்று சொல்லுகின்றார். கட்டாயம் தோல்வி எங்களுக்கு அவசியம், தோல்வி எங்களுக்கு அவசியம். தோல்வி இருந்தால்தான் நாங்கள் அந்த வெற்றியை இலகுவான முறையில் கண்டு கொள்ள முடியும். தோல்விகள் எங்களோட வாழ்க்கையில் இருந்தால்தான் வெற்றியை கண்டு கொள்ள முடியும் என்று சொல்லுவதாக இந்த கட்டுரை அமைக்கப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த மாணவர்களே, உங்களுக்கு தெரியும், இந்த கட்டுரையும் நாங்கள் வாசித்து முடிந்த பிறகு, விடயப்பரப்பை நாங்கள் வாசித்து முடிந்த பிறகு இந்த கட்டுரை ஆசிரியருடைய உத்தியை, மொழிநடை நாங்கள் இலகுவாக கண்டு கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது ஆசிரியர் சில உத்திகளை கையாண்டு இந்த கட்டுரையை எளிய முறையில் அழகுற அமைத்திருக்கிறார். அந்த வகையில் எளிமையான மொழிநடை,
கடினமான சொற்களை நாங்கள் காண்பது அரிது. ஆங்காங்கே சில சொற்கள் இருக்கின்றன, அவற்றை அருஞ்சொற்கள் என்று பார்ப்போம். அதை தவிர்த்து அநேகமாக நாங்கள் அன்றாடம் பேசுகின்ற கேட்கின்ற மொழிகளை பயன்படுத்தியிருக்கின்றார் ஆசிரியர். இது ஒரு கட்டுரையுடைய மொழி நடையாக நாங்கள் சொல்லலாம். சிறிய சிறிய வாக்கிய அமைப்புகளாக அந்த கட்டுரை ஆசிரியர் பந்தி அமைப்பில் எங்களுக்கு அவர் எடுத்துக்கொண்ட விடயத்தை புரிய செய்கிறார். பிரதான கருத்தாக இருந்தால் என்ன, அதன் துணை கருத்துகளாக இருந்தால் என்ன, மனதில் பதிய செய்கின்றார் ஆசிரியர். அது மட்டுமல்ல, உதாரணங்கள் மூலமாக விளக்கம் தருகின்றார். குறிப்பாக நான் ஏற்கனவே சொன்னது போல காந்தியடிகளார், அது மட்டுமல்லாமல் தாமஸ் ஆல்வா எடிசன் போன்றவர்களுடைய வாழ்க்கையுடைய தோல்வியை எவ்வாறு அவர்கள் சாதகமாக மாற்றிக்கொண்டு வாழ்க்கையில் வெற்றி பெற்றார்கள் என்ற ஒரு உதாரணத்தை கூட அவர் சொல்லுகின்றார். அது மட்டுமல்ல, வெற்றியின் பாதை தோல்வி என்ற கருத்தை நேரடியாக முன்வைத்து அதுக்கு சான்று ஆதாரங்களை வரலாற்று மூலம் தந்து மைய கருத்தை வலுப்படுத்துகின்றார் ஆசிரியர். அன்பார்ந்த மாணவர்களே, நீங்கள் இந்த கட்டுரையிலிருந்து பல படிப்பினைகள் பெற்றிருப்பீர்கள். இந்த கட்டுரையிலிருந்து பல படிப்பினைகளை பெற்றிருக்கிறீர்கள். அது மட்டுமல்லாமல் வாழ்க்கைக்கு தேவையான ஊந்து சக்தியாக ஒரு உற்சாக பானமாக இந்த கருத்தை நீங்கள் பெற்றிருப்பீர்கள். இந்த வாழ்க்கையில் ஏற்படுகின்ற தோல்விகளை நீங்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள பழக வேண்டும். உங்கள் மனதை பழக்கி கொள்ள வேண்டும். இந்த கட்டுரையில் இடம்பெறுகின்ற முக்கியமான கருத்துக்களில் சில விடயத்தை நான் இங்கே சொல்லுகின்றேன். குறிப்பாக சில சொற்கள் உங்களுக்கு அருஞ்சொற்களாக தரப்பட்டிருக்கிறது, அரும் பதங்களாக தரப்பட்டிருக்கிறது. இந்த சொற்களை நீங்கள் ஒத்த கருத்து, எதிர்கருத்து போன்ற சொற்களில் நீங்கள் பரீட்சைக்கு எதிர்பார்க்கலாம். நியதி என்றால் முறைமை, எதற்கும் ஒரு சிஸ்டம், ஒரு நியதி இருக்கிறது என்று சொல்லுவோம். ஜெயித்தல் என்றால் வெற்றி பெறுதல். கூர்ந்து என்பது நுணுக்கமாக. உத்வேகம் என்பது உற்சாகம். துச்சம் என்பது அற்பமாக என்று நாங்கள் பொருள் கொள்ள முடியும். அன்பார்ந்த மாணவர்களை, நாங்கள் சில வினாக்களை இங்கே கேட்டு பார்க்கலாம். இந்த வினாக்களை நீங்கள் வாசியுங்கள். உங்களுக்கு 2 விதமான வினாக்களை நான் இங்கே தர இருக்கிறேன். குறிப்பாக ஒன்று, நீங்கள் பரீட்சையில் எதிர்கொள்ளுகின்ற பொழுது பகுதி 2 எவ்வாறு வினாக்கள் கேட்கப்படலாம் என்று, அதே போன்று உங்களுடைய பாட புத்தகத்தில் இருக்கின்ற வினாக்கள், இதை நீங்கள் செய்து பார்க்கலாம். 8வது அதிசயமாக கொள்ளத்தக்கது யாது என்று கட்டுரையில் கூறப்படுகிறது, அங்கே சொல்லப்படுகிறது. நீங்கள் பார்க்கலாம். 1வது பந்தியிலே சொல்லப்படுகிறது, ஒருவர் வாழ்க்கையில் தொடர்ந்தும் தோல்வி இல்லாமல் வெற்றி பெறுகிறார் என்று சொன்னால் அது உண்மையிலேயே அவர் சொல்லுகின்ற விடயம் 8வது அதிசயம் என்று 1வது பந்தியில் சொல்லுகின்றார் ஆசிரியர். தோல்வி பற்றி கட்டுரை ஆசிரியர் கூறும் கருத்துக்கள் எவை? நான் ஏற்கனவே துணை கருத்துக்களில் அவற்றை சுட்டி காட்டியிருக்கின்றேன். தோல்விகளை பற்றி பல்வேறு விஷயமாக துணை கருத்துக்களாக பேசுகிறார். வாழ்க்கையில் எவ்வாறான இயல்புடையவன் ஜெயிக்கின்றான் என்று இந்த கட்டுரையில் சொல்லப்படுகிறது. தேசப்பிதா என்று அழைக்கப்படுபவர் யார்? இந்த கட்டுரையில் இடம்பெற்றிருக்கிறது. தற்காலத்தில் அதிக தற்கொலைகள் நிகழ காரணம் யாது என்று சொல்லப்படுகிறது. தாமஸ் ஆல்வா எடிசன் தன் சந்தித்த தோல்விகளை பற்றி கட்டுரை ஆசிரியர் என்ன கூறுகிறார் போன்ற விடயங்களை நீங்கள் செய்து பாருங்கள். இந்த கட்டுரையை வாசித்து விட்டு இந்த கட்டுரையில் இடம்பெறுகின்ற வினாக்களை நீங்கள் செய்து பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு ஒரு பயிற்சியாக இருக்கு. அன்பார்ந்த மாணவர்களே, இப்பொழுது சில பாட புத்தகத்தில் இடம்பெறுகின்ற பயிற்சிகளை நீங்கள் பார்க்கலாம். இந்த பயிற்சிகளை நீங்கள் செய்து கொள்வது பொருத்தமாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் பாட புத்தகத்தில் ஒரு செயற்பாடு தரப்பட்டிருக்கிறது. தோல்வியே வெற்றியின் முதற்படி என்ற கருப்பொருள் கட்டுரை ஒன்று எழுதுக. நீங்கள் இதே கட்டுரையை திரும்பி எழுதி வைப்பதில்லை. இதே போன்று பல புத்தகங்களை வாசிக்க வேண்டும். வாழ்க்கையின் சுவாரஸ்யங்களை, வாழ்க்கையின் ரகசியங்களை சொல்லுகின்ற பல்வேறு புத்தகங்கள் இருக்கின்றன. நீங்கள் இணையத்திலும் பெற்றுக்கொள்ளலாம், உங்களுடைய வாசக சாலைகளிலும் பெற்றுக்கொள்ளலாம், பொது நூலகங்களிலும் பெற்றுக்கொள்ளலாம். இத்தகைய புத்தகங்களை நீங்கள் பெற்று வாசித்து அதில் ஏற்படுகின்ற அனுபவங்களை குறிப்புகளாக குறித்து வைத்துக் கொண்டு அந்த கருத்துக்களை தொகுத்து நீங்களாக ஒரு கட்டுரை எழுத முடியும். கட்டுரை என்பது மிக முக்கியமான ஒரு பகுதி உங்களுடைய பரீட்சையில். ஆகவே அதுக்கான பயிற்சி நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். தயவு செய்து இந்த ரெக்கார்டிங்கை நீங்க லைக் பண்ணுங்க. அது மட்டுமல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை அமர்த்துறதுடா உங்களுக்கு புதிய காணொளி வந்தால் உங்களோட திரையில வந்து சேரும். அது மட்டுமல்லாமல் உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்றதுடாக எல்லாருக்கும் இந்த அறிவை சென்றடைய முடியும். மற்றும் ஒரு பாடத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். அதுவரை நன்றி.